ஸோ இன்றைக்கி நம்ம வந்துட்டு ஹிஸ்ட்ரியை வந்துட்டு ரொம்ப ஜாலியாக படிக்க போகிறோம். ஸோ இப்போ ஒரு ஃபைல் உங்களுக்கு காமிக்கிறேன். அது வந்துட்டு உங்களால் படிக்கிறதுக்கே ஒரு மாதிரி வேகாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் படித்து பாருங்கள். ஸோ எவ்வளோ ஈஸியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு இது வந்துட்டு ரெஃபார்ம் மூமெண்ட்ஸ் தான். ஸோ ஃபஸ்ட்டு பிக்சர் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாங்கன்னா, இங்கிலீஷ் வந்துட்டு நார்மலாக மிடில் கிளாஸ் பீப்புளெல்லாம் இருப்பாங்கள்ல, அவங்களுக்கு தேவைப்படுற கிளர்க் வேலைக்கு வந்துட்டு ஆள் எடுக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு பேப்பர் ஒர்க்கு, ஆஃபீஸ் ஒர்க்குக்கெல்லாம் ஆள் தேவை. அங்கே பார்த்தீங்களா ஃபைல்ஸ் எல்லாம் இருக்குது, அதுக்கெல்லாம் அக்கௌண்ட்ஸ், அதுக்கு அப்போ அவங்க இங்கிலீஷ் சொல்லித் தருவாங்க. அதுக்கப்புறம் இந்த இங்கிலீஷ் எஜுகேட்டட் மிடில் கிளாஸ் வந்துட்டு ஓகே, வெஸ்டர்ன் புக்ஸ் எல்லாம் நிறையா படித்து ஓகே நிறைய நியூ ஐடியாஸ் வந்துச்சு, ஓகே நம்ம ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறாங்க. அப்போ செகண்டில் ஆனாலும் அவங்களால பழைய ஐடியாஸை விட முடியல. அதுதான் அந்த விளக்கு தாமரை. அப்புறம் இந்த சைட் பார்த்திங்கன்னா சயின்ஸ் இருக்குது. ஸோ ரெண்டையும் நம்ம மிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மிக்ஸ் பண்ண தொடங்குறாங்க. ஆனால் மிக்ஸ் பண்ணும்போது நம்மக்கிட்ட கொஞ்சம் பேட் ஹேபிட்ஸ் இருக்குது. என்ன, சதி, ஃபீமேல் இன்ஃபேன்டிசைட், அப்புறம் அதெல்லாம் பேட் தானே. ஒருத்தருங்க இறக்குறாங்க அப்படிங்கும்போது நம்மளும் போய் ஒய்ஃபும் சேர்த்து ஃபோர்ஸ் பண்ணி தள்ளி விடுறது தப்பு தானே. ஸோ அதை வந்துட்டு அவங்க ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இந்த எஜுகேட்டட் மிடில் கிளாஸ் வந்துட்டு இது பண்ணுறாங்க. ஸோ அப்படி இருக்கிற குரூப் வந்துட்டு ரெண்டாக பிரிகிறாங்க. ஒன்று ரெஃபார்மிஸ்ட், இன்னொன்று ரிவைவலிஸ்ட். ரெஃபார்மிஸ்ட்னால் என்ன, பழைய ஹவுஸையே ரிப்பேர் பண்ணுற கூட்டம். ரிவைவலிஸ்ட் என்ன, ஒரு பாலிஷ் பண்ணி இது பண்ணுற கூட்டம், கோல்டன் டெம்பிளாக பாலிஷ் பண்ணுறாங்க. ஸோ அப்படி ஆரம்பிச்சது தான் இந்த பிரம்ம சமாஜ், பிரார்த்தன சமாஜ், அலிகர் மூமெண்ட். ரிவைவலிஸ்டில் யார் இருப்பா, ஆரிய சமாஜ், ராமகிருஷ்ணா மிஷன், டியோபண்ட். ஸோ ரெண்டு பேரும் ரெண்டு வாக்கில் இது பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இந்த யாரெல்லாம் ரெஃபார்ம் மூமெண்ட்ஸில் இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, கேரளாவில் நாராயணகுரு இன்சைட் இருக்கார், அவருங்க ஐயன் காளி துண்டு கட்டியிருக்காரு. அப்புறம் தமிழ்நாட்டில் ராமலிங்க அடிகளால், வைகுண்ட சுவாமிகள். அதுக்கப்புறம் இதில் பெரியார், அயோத்திதாசர். ஸோ இதெல்லாம் இவங்கெல்லாம் இம்பார்ட்டண்ட். ஓகே, இது எப்படி இருக்குது இந்த பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷன்? உங்களுக்கு இன்னும் வீடியோஸ் வேணுமா, ஏதாவது உங்களுக்கு இது எனக்கு சொல்லித்தாங்க அப்படின்னு சொன்னாலும் நான் சொல்லித்தருவேன்.